கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25 விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காத தொடர்பாக நடைபெற்று வந்த வழக்கில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிதி ஒதுக்கவில்லை என ஒன்றிய அரசு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைக்கிறார். ரமேஷ், இந்த வழக்கில் முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள் என விரிவான தகவல்கள். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகள்ல ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை துவங்கவில்லை என கூறிதான் கோவையை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வுல நேற்று விசாரணைக்கு வந்தபோது கல்வி உரிமை சட்டத்தின் கீழே 25% இடஒதுக்கீட்டு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்கள் சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. வழக்கு இந்த மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏ.ஆர். சுந்தரேஷன் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தான் 25% ஏழை மாணவர்கள் இடஒதுக்கீட்டுக்கான கல்வி கட்டண தொகை செதுக்கப்படவில்லை என தெரிவித்தார். நாடு முழுவதும் பல மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நிலையில தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடவில்லை எனவும் அவர் பதிலளித்தார். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாவிட்டால் நிதி தர மாட்டோம் என்பது மத்திய அரசினுடைய பெரிய மனப்பான்மை காட்டுகிறது என தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கண்டனம் தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்த நீதிபதிகள் 25% இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக மே 28ஆம் தேதி நடக்கவுள்ள கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த விவரங்களை தெரிவிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள்.